வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமது வீட்டில் இருக்கக்கூடிய குண்டுமல்லி செடியிலிருந்து ஒரு பதியன். அந்த பதியனை எப்படி நடவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய மலர் உற்பத்தியில் குண்டுமல்லி தற்போது பார்த்திங்கன்னா அது ரேட்டெல்லாம் கடுமையான ரேட்டாக போயிட்டுருக்கும். தற்போது அரிதாகவே அதன் மலர் உற்பத்தி இருக்கின்றது. இப்போ தை மார்கழி பார்த்திங்கன்னா, மார்கழி தையில் பார்த்திங்கன்னா அரும்பே இல்லாமல் இருக்கும். உற்பத்தி அதிகமானாலும் அந்த மார்கழி தை மாதங்களில் பார்த்திங்கன்னா அதனுடைய அரும்பின் விகிதம் கம்மியாக இருக்குது. ரேட்டு வந்து 4000 5000 சொல்லுவாங்க ஒரு கிலோ ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த குண்டுமல்லி செடியானது நாம் எப்படி நடவு செய்ய போகிறோம் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். தரமான நாற்றுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தரமான நாற்று என்று பார்த்திங்கன்னா இதனுடைய வேர் வளர்ச்சியை நன்கு பார்க்க வேண்டும். இது நமது வீட்டில் நாமளே பதியம் வைத்த தரைப்பதியம் பார்த்திங்கன்னா வேற பாருங்கள், நல்லா தெரியும். வளர்ச்சி நல்லா நிறைய காணப்படுகிறது. இதே போன்ற தரமான நாற்றுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்போது நம்மள்கிட்ட ஒரு பதியம் தான் இருக்கிறது. நாம் நமது தோட்டத்தில் வைக்கும்போது இதனுடைய பதியன் வந்து இதே போல் நீங்கள் 3 அல்லது 4 பதியன்களை ஒரே குழியில் வைக்கலாம். அப்போ தான் உற்பத்தியானது நமக்கு ஒரு 3-4 மாதங்களிலே நமக்கு மகசூல் வரக்கூடிய தன்மை வரும். ஒரு செடி வச்சிங்கனால் அது ஒரு ஆண்டு காலம் ஆகிவிடும் அது வளர்ந்து வருவதற்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதிலிருந்து கணு வெடிக்கும். இதே போல் கணு வெடித்து அது வந்து ஒரு மகசூல் கொடுப்பதற்கு குறைந்தது ஒரு 10 மாதங்களாவது ஆகிவிடும். ஒரு 3-4 செடிகளை வைக்கும்போது ஒரு 4 மாதங்களிலே அதன் மகசூலானது வர ஆரம்பித்து விடும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 3 செடி எடுத்துங்க, ஒரு குழிக்கு 3 விடும். அதே போல் இதன் இடைவெளி வந்து ஒரு 8 அடி இருக்க வேண்டும். ஒரு குத்துக்கும் அடுத்த குத்துக்கும் 8 அடி அல்லது 7 அடி என்ற விகிதாச்சாரத்தில் நீங்கள் 8 அடிக்கு 8 அடி இல்லை 7 அடி 7 அடி அப்படி அந்த அளவில் நீங்கள் வச்சிங்கன்னா அதன் செடியானது நன்கு படர்ந்து அந்த மொட்டு பறிப்பதற்கு வசதியாக இருக்கும். தண்ணீர் பாய்ச்சுவதற்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். இடைவெளிகள் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 4 5க்கு 5 நெருக்க அந்த செடியானது வைப்பாங்க. மகசூலானது கம்மியாகிவிடும். அதற்காக 8 அடி 8க்கு 8 என்ற அளவில் வைத்திங்கன்னா அது குத்துகள் அதிகரிக்கப்பட்டு அதன் பரப்பெல்லாம் 4 பக்கங்களிலும் நின்று மொட்டு பறிப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்தது 1க்கு 1 என்ற அளவில் குழியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய 1க்கு 1 ஆழம் பார்த்திங்கன்னா 1 அடி, அகலம் பார்த்திங்கன்னா 1 அடி. இது நம்ம ஒரு செடி வைப்பதற்கான கொஞ்சம் கம்மியான அளவுலேயே எடுத்துக்கொள்கிறோம். இதே போல் இதன் அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு அன்னக்கூடை முழு அன்னக்கூடையாக சாணி உரம் எடுத்துக்கணும். நன்கு மக்கிய மடித்த உரத்தை எடுத்துக்கிறோம். நாம் இப்போது மக்கிய குப்பை உரம் தான் எடுத்துருக்குறோம். கம்மியான அளவே எடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் புண்ணாக்கு, ஊற வைக்கப்பட்ட புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதை அந்த சாணி உரத்துடன் கலந்துக்கலாம். அந்த குப்பை உரத்துடன் நன்கு கலந்து விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் மண் தளியலாம். ஒரு 1/2 அடி அளவிற்கு அதன் குழிப்பகுதியை மூடிவிட வேண்டும். அடுத்தது ஒரு சின்ன குழி எடுத்துக்கலாம். அடுத்தது இதன் வேர்பகுதி நன்கு அடியில் பரப்பானது மண்ணில் பதியும்படி முழு வேரையும் பதிச்சலாம். இப்போது இதன் வேர்பகுதி நன்கு மறையும்படி மண் தள்ளி விட்டு இருக்கும். அடுத்தது முடிஞ்சது. இது தண்ணி தெளிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செடி வளையாமல் இருக்கிறது ஒரு குச்சி வச்சுக்கலாம். வெயில் அதிகமாக இருந்தால் 2 பனைமட்டை
வச்சு இதை கட்டிடலாம். இப்போ மழைக்காலங்கிறதுனால வேண்டியதில்லை. இது மட்டும் குச்சி வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து இது வேர் பகுதியில் வேர் விட ஆரம்பிச்சோன்னா இதுலேருந்து கணு வெடித்து வரும், கிளைகள் வெடித்து வரும். அடுத்தது அந்த மட்டையை எடுத்துடலாம், மட்டை வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா. நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவும் பார்த்து பயன்பெறுங்க நண்பர்களே. மறக்காமல் கமெண்டில் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி விவசாய சொந்தங்களே.